ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயருக்கு 4ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. 4ஆம் இடத்துல ராகு இருந்து நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார். உடல் ஆரோக்கிய பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அதுபோக அடுத்த காரியத்தை செய்கிறதுல பிரச்சனை இருந்தது. 4ஆம் இடத்துல ராகும் 10ஆம் இடத்துல கேதுவும் காரிய பிரச்சனை, காரிய விக்னம் எல்லாமே இருந்தது. இப்போ எல்லாமே சரியாக போகுது. 4ஆம் இடத்துல ராகு சுபத்துவம் மாறாரு. குரு பார்வையில் இருந்தாலுமே வக்ர குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. இப்போ புதனும் சுக்கிரனும் போகிறாங்க. அடுத்தடுத்து போய் ராகு சுபத்துவப்படுத்துகிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் ஏற்கனவே போயிட்டார். ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் 70 நாளைக்கு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 29/1/2026 9/4/2026 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8-11 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகுவோடு சேர்ந்த புதன் குரு பார்வைக்கு வரதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பாராத விஷயங்களில் லாபம் இருக்கும். உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதன் ஒரு வியாபார கிரகம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக புதனாலே வடக்கு திசைக்கு அதிபதி தான். குபேர யோகம் உங்களுக்கு உண்டாகுது. ஏன்னா ராகு புதன் சுக்கிரன் இந்த கூட்டணி குபேர யோகத்தை உண்டாக்கும். ராகு புதன் இணை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகுவை சுபத்துவப்படுத்துவாங்க. 4ஆம் இடம் மனைஸ்தானம். சரியா? பொதுவாக 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5, 7, 10, 11 இங்கெல்லாம் இந்த புதன் சுக்கிரன்லாம் வரும்போது குபேர யோகம் வரும். சரியா நேர்களே? குபேர யோகம்னா என்ன? மகாலட்சுமி யோகம் தான். குபேரன் வடக்கு திசை அதிபதி, வடக்கு திசைக்கு திக்பாலர். அவர் வடக்கு திசை நோக்கி தான் இருப்பார். இப்போ குபேரன் விருச்சிக ராசிக்கு வீட்டை நோக்கி வருகிறார். உங்கள் குடும்பத்தை நோக்கி வருகிறார். 4ஆம் இடம் குடும்பம் தான். ஸோ உங்கள் குடும்பத்தை நோக்கி வருகிறார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமான பலன்கள் கிடைக்கிறது. குபேரனை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் சில பலன்களை சொல்லிட்டு பரிகாரம் சொல்கிறேன். அதை நீங்கள் செய்யுங்க. நல்வழிப்படுவீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குபேரன் பொதுவாக பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர். ஸோ குபேரன் வழிபாடை நீங்கள் சிறப்பாக பண்ணிக்கலாம். குபேரன் வழிபாடு வேலைக்கிழமை தான் பண்ணணும். வேலைக்கிழமை சாயந்தரம் 5 to 6 பண்ணலாம். வேலைக்கிழமை எப்படின்னா, வேலைக்கிழமை குருவுடைய வாரம். குரு தனகாரகன். விருச்சிக ராசிக்கு 2, 5 கூடியவன். பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறவர். அதனால் நீங்கள் வேலைக்கிழமை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குபேர லட்சுமி படம். குபேர லட்சுமி படத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். குபேர லட்சுமி படம் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க. 8807457629. குபேர படத்தை வச்சுக்கோங்க. அடுத்து விருச்சிக ராசிக்கு உண்ட விநாயகர், உசிஷ்ட கணபதி வச்சுக்கணும். அடுத்து மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி படத்தை வச்சுக்கலாம். இந்த 3 படம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் வீட்டில் குபேரன் சிலை இருந்ததுன்னா அதை நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். முதல் நான் அந்த பூஜை அமைப்பை சொல்லிவிட்டு அடுத்து வழிபாட சொல்கிறேன், பலன்களை சொல்கிறேன். பூஜை வழிபாடை சொல்லிட்டு அடுத்து பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ஏன்னா அந்த வழிபாடு கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. அதனால் அந்த முறையை சொல்லிடுறேன், பலன்களை பின்னாடி சொல்கிறேன். ஒரு வீடியோ போட்டேன்னா முழுமையாக கேளுங்க. சரியாக நேரில் ஒரு தகவல் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறீங்க. 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டார். 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ சுகஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்குது. குருவும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இந்த குபேர யோகம் உங்களுக்கு வலுவாக கை கொடுக்குது. நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது. இது என்றைக்கு சார் பண்ணலாம் அப்படின்னா, வேலைக்கிழமை பண்ணலாம், வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இப்போ நான் வருகிற தைப்பூசம் பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி வருகிற திங்கக்கிழமை வரைக்கும் சந்திரனுக்கு வலு இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் வளர்பிறை காலத்திலும் பண்ணலாம், தேய்பிறை காலத்திலும் பண்ணலாம். ஸோ வளர்பிறை தேய்பிறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் தான். ஆனால் எந்த ஒரு பரிகாரத்தையும் வளர்பிறை காலத்தில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லை சார் நான் வேலை வெள்ளியே பண்ணிடுறேன்னா பாருங்கள். வேலைக்கிழமை 5 to 6 பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை பண்ணுறதா இருந்தால் 8 to 9 பண்ணுங்கள். ஏன்னா வெள்ளிக்கிழமையும் குபேரனுக்கு உண்டான நாட்களாக பார்க்கப்படுகிறது. பொறுமையாக பாருங்கள், வழிபாடை கேளுங்க, நல்வழிப்படுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஹைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இப்போ குபேர யோகம், குபேர யோகத்தின்படி வழிபாடு எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, குபேர சிலை இருக்குல்ல வீட்டில், அது இருந்துச்சுன்னா அதை சுத்தமாக தொடச்சிருங்க. ஈரத்துணியில் தொடச்சிட்டு பன்னீரை வச்சு தொடச்சிட்டு ஒரு சின்ன பித்தளை குமிழில் வைங்க. அந்த சிலையை தனியாக பித்தளை குமிழில் வைக்கணும். 3 5 காயின்ஸ் எடுத்துக்கோங்க. 3 5 காயின்ஸ், பித்தளை காயின்ஸு. அதை சுத்தமாக தொடச்சிட்டு பன்னீரை வச்சு தொடச்சிட்டு அதில் சந்தன குங்குமம் வைங்க. 3 5 15. 15ங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம். 1 5 6. சரியா? 1 + 5 = 6. அதில் புதனாதித்ய யோகமும் இருக்கும். 1ங்கிறது சூரியன், 5ங்கிறது புதன். ஸோ அதில் புதனாதித்ய யோகமும் இருக்குது. 1 5 கூட்டிட்டிங்கன்னா சுக்கரன் வந்துடுவார் 6. ஸோ புதனாதித்ய யோகம், சுக்கராதித்ய யோகம், அதுபோக ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகம். ஸோ அந்த 15 ரூபாயில் 4 வித யோகம் இருக்குது. அந்த 15 ரூபா என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குபேர சிலை சின்ன சிலைக்கு அடியில் வச்சுருங்க. அந்த 15 ரூபாயை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு மேலே ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வச்சுருங்க. சரியா?
ஒவ்வொரு காயின்ஸிலும் சந்தனம் குங்குமம் வைக்கணும். சென்டரில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி மேலே வந்து ஒரு சின்ன பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே குபேர சிலையை வச்சுருங்க. இவ்வளோதான். ஒரு பித்தளை குமிழில், பித்தளை பாத்திரத்தில், பவுல், பித்தளை பவுல். அதை சுற்றி நீங்கள் வந்து எதுவும் தானியம் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். சரியா? குபேரனுக்கு உண்டான தானியம் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி போடலாம். அரிசி வந்து பொதுவானது, சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளதான். விருச்சிக ராசிக்கு ரொம்ப முக்கியமானது. பச்சை அரிசி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பச்சை அரிசி போட்டு அதுக்கு மேலே குபேர சிலை வைக்கலாம். சரியா? ஆனால் அந்த கீழே வந்து அது இருக்கணும், அந்த காயின்ஸும் பச்சை கற்பூரம்னு இருக்கணும். அடுத்து வந்து பூக்கள் போடலாம். ஒரு உதிரி பூக்களை போடலாம். சரியா நேர்களே? செந்தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, வாசனை பூக்களை போட்டு நீங்கள் குபேரன் சிலையை வழிபாடு பண்ணலாம். இதை அப்படி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த பரிகாரத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது ஒரு முக்கியமான பரிகாரம். இதை நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. நான் போன வாரம் மகர ராசிக்கு வீடியோ போட்டிருந்தேன். நேற்று வெள்ளிக்கிழமை செஞ்சு ஒருத்தர் வீடியோ அனுப்பியிருந்தார். வீட்டில் பூஜை பண்ணதை எனக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? அதை நீங்கள் பாருங்கள். அவர் வீட்டில் செஞ்சது நானே வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிறேன். பூஜை ரூமில் வச்சுருக்கிறேன். டெய்லி வந்து அதுக்கு ஆராதனை காட்டிகிட்ருக்கிறேன். அது என்ன சார் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கிடைக்கும். குறிப்பாக விருச்சிக ராசியில் வந்து குபேரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சுக்கிர திசை நடக்கிறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறோம். சுக்கிர திசை 20 வருஷம் நடக்குங்க. 20 வருஷம் மிக சிறப்பாக இருக்கும். எப்படி சார் அப்படின்னா, கிளியாஞ்செட்டி இருக்குது பார்த்தீங்களா? கிளியாஞ்செட்டி, பெரிய கிளியாஞ்செட்டி. அந்த பெரிய கிளியாஞ்செட்டியில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வெண்கடுகு போடணும். ஒரு 50 கிராம் வெண்கடுகு. நாட்டு மருந்து கடையில் கட்டினா கொடுப்பாங்க, இல்லைன்னா பலசர கடையிலே இருக்கும் வெண்கடுகு. ஒரு 50 கிராம் வாங்கி வெண்கடுகு, 6 ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம், ஒரு வில்லை, ஒரு துண்டு, பெரிய துண்டு வச்சிடணும். வச்சுட்டு அதை வந்து பூஜையில் வச்சுருங்க. அது போக வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க. குபேரன் சிலை, இல்லைன்னா குபேரன் படம், மகாலட்சுமி படம், விருச்சிக ராசிக்கு உண்டான உச்சிஷ்ய கணபதி படம். சார் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னா வீட்டில் இருக்க விநாயகர் படத்தையோ லட்சுமி படத்தையோ வச்சுக்கோங்க. குபேர சிலையும் வச்சுக்கோங்க. இந்த மண் கிளியாஞ்செட்டி இருக்குல்ல, அந்த கிளியாஞ்செட்டிலையும் வைக்கலாம். அகல்வலுக்கு போகிற அந்த பெரிய அந்த இதுலேயும் வைக்கலாம். சில பேர் சின்ன மண்கலையும் கூட வாங்கி வைக்கலாம். அந்த மண்கலையும் கிடச்சிச்சின்னா மண்கலையத்திலையும் வைக்கலாம். இல்லைனா பெரிய அகண்ட கிளியாஞ்செட்டிலே வைக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். அதை வந்து கடைசியில் மஞ்சள் துணியை வச்சு கட்டணும். அவ்வளோதான் அதில் கான்செப்ட்டு. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. வெண்கடுகு, அது மேலே பச்சை கற்பூரம், 6 ஏலக்காய். 6 ஏலக்காய்ங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம். 7 வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம். 6ஆம் நம்பருங்கிறது சுக்கரன், மகாலட்சுமியோட அம்சம். ஸோ இதை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். மண் சட்டி ஏன் சொல்கிறேன்னா, மண் வந்து செவ்வாய், பூமிக்கு ஆரகன். அதில் வந்து அந்த யோகம் வரும். உங்கள் ராசிநாதன் அது என்றைக்குமே வந்து சில காரியங்கள் செய்யும்போது அது மல்டிபிள் பெனிஃபிட் இருக்கணும். இப்போ அங்கே வந்து எத்தனை யோகம் இருக்குது? பிருகுமங்கல யோகம் வந்துடும். செவ்வாயும் சுக்கிரனும் சேரும்போது பிருகுமங்கல யோகம் வந்துடும். ஏற்கனவே நான் ஒரு 4 வித யோகம் சொல்லியிருந்தேன் அதில். இப்போ இது போக இன்னொரு யோகமும் வரும். ஸோ சில காரியங்கள் பரிகாரங்கள் பண்ணும்போது யோகங்கள் அதிகமாக வர்ற மாதிரி நம்ம பொருட்களை வைக்கணும். இங்கே தான் சூட்சுமம் இருக்குது. சரியா நேர்களே? நல்லா படிக்கிற பையன் பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டினை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பான், இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுருப்பான். அவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்பாங்கன்னு. அவன் அதை நல்லா படித்து ப்ரிப்பேர் ஆகி நல்ல மார்க் எடுத்துருவான். அது மாதிரி தான் நம்ம ஒரு பூஜை பரிகாரம் இது செய்யும்போது சில பொருட்களை சேர்த்தோம்னா கூடுதல் பலன்களை அடையலாம். ஸோ மண் கலையம் அல்லது மண் கிளியாஞ்செட்டி பெருசில் அந்த பொருட்களை போட்டுருங்க. 3 போட்டுருங்க. பெரிய வழிபாடு பண்ணுங்கள். நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படி என்னென்னா, நெய்வேத்தியத்துக்கு வந்து சர்க்கரை வைக்கலாம், நாட்டு சர்க்கரை வைக்கலாம், பால் வைக்கலாம். சரியா? பாலை வந்து சில்வர் டம்ளரில் வைக்காதீங்க. பித்தாளை பவுல், இல்லைன்னா கண்ணாடி பவுல், சிலிங்கான் பவுலில் வைங்க. எவர் சில்வரையும் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா நேர்களே? அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. வச்சுட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள். சார் எங்கள் வீட்டில் எவர் சில்வர் பாத்திரம் தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற பாத்திரம் இல்லைன்னா நாட்டு சக்கரை மட்டும் வச்சுருங்க. சரியா? நாட்டு சர்க்கரையை வந்து வாழை இலையில் வைங்க. சரியா? வாழை இலையை வாங்கி கொஞ்சமாக கட் பண்ணி அது மேலே நாட்டு சக்கரை வச்சுருங்க. இனிப்பு கூட வைக்கலாம். சரியா? இனிப்பு வந்து சுக்கிரனுக்கு வேண்டியதான், மகாலட்சுமிக்கு வேண்டியதான். இனிப்பு, சக்கரை பொங்கல், லட்டு, ஜிலேபி எதுனாலும் வைக்கலாம். ஒரு 2 பீஸ் வச்சுட்டு அப்படியே சாமியை கும்பிடலாம். வடாகரமாக தான் வைக்கணும் கிடையாது, பிரம்மாண்டமாக தான் வைக்கணும் கிடையாது. ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை, விரலுக்கேற்ற விக்கம். கும்பிடுன்னு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தால் போதும். சரியா நேர்களே? நான் பலன்களை பின்னாடி சொல்கிறேன். அந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்லிடுறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள், மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் கும்பிடுங்க. குபேர மந்திரத்தையும் சொல்லுங்கள். குபேர மந்திரங்கிறது வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். சரியா? இந்த வீடியோலையும் சில வார்த்தைகள் சொல்கிறேன், அதையும் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி மந்திரம் ரொம்ப முக்கியம். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராபதி நித்தியம் சதுர்பதா. இதை வந்து சொல்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த மந்திரத்தில் வந்து அனைத்தும் அடங்கியிருக்குது.
அதுபோக குபேர மந்திரத்தையும் சொல்லலாம். குபேர மந்திரங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். நீங்கள் சமஸ்கிருதத்தில் உங்களுக்கு சொல்ல முடியலன்னா ஓம் குபேரனே போற்றி, குபேர பகவானே போற்றின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். சரியா நேர்களே? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் மந்திரத்தை அனுப்புகிறேன். மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட சொல்லுங்கள், கேட்கலாம் வாட்ஸ்அப்பில். ஓம் யாஷாக நமக, ஓம் குபேராய நமக, ஓம் வைஷ்ணவராய நமக, ஓம் தனதானிய நமக, ஓம் தனதானிய ஸ்ருதி நமக. இதை நீங்கள் சொல்லலாம். இதை சொல்லி பூஜையை முடிங்க. பூஜை முடித்த பின்னாடி பிரசாதத்தை எடுத்து சாப்பிடுங்க. அந்த வெண்கடுகு வச்ச கலையம் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் துணியில் கட்டி முடிச்சு மாதிரி கட்டி மஞ்சள் கயிறில் முடிச்சு போட்டுருங்க. மஞ்சள் நூலில் முடிச்சு போட்டு வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருங்க. அது அன்றைக்கே எடுக்கலாம், இல்லைனா மறுநாள் காலையில் எடுக்கலாம். வேலைக்கிழமை வச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுங்க. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிங்கன்னா சனிக்கிழமை காலையில் எடுத்து வீட்டில் பீரோவில் வைக்கலாம், கல்லாப்பட்டியில் வைக்கலாம், தொழில் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம். சரியா? முக்கியமான இடத்துல வைங்க. பூஜை ரூமில் வைக்க வேண்டாம். சரியா? சேஃப்டி லாக்கரில் வச்சுக்கலாம். பணம் நகை புழங்குற இடத்துல வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எப்போல்லாம் சாமி கும்பிடுங்களோ அப்போல்லாம் அதுக்கு வந்து தூப காட்டுங்க. பத்தி காட்டலாம், சூடம் காட்டலாம். அதை ஒரு தெய்வமாக நினச்சி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீரும். குறிப்பாக சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதனும் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறனால நினைத்த காரியம் கை கொடுக்கும். தாய் வழி சிறப்புகள் இருக்கும். தாயோடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தாய் வழியில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதுபோக தாய் வழி உறவு முறையும் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புன்சை விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. வித்திகள் நல்லபடியாக இருக்கும். தொழில்நுட்பம் படிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஃபிலிம் இன்ஸ்டியூட், கலை, தொழில்நுட்பம், இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் இவங்களுக்கெல்லாம் மிக நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல புதன் இருந்து ராகுவோட சேர்ந்து நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா? புத்தி சாதுரியமாக இருப்பீங்க. பரோபர சிந்தனை இருக்கும். சொந்த பந்தத்தை இணக்கமாக இருப்பீங்க. இயந்திர வாகன தொழில் நல்லபடியாக இருக்கும். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விஷய ஞானம் இருக்கும். கைத்தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கைத்தொழில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். குறிப்பாக கலைப்பொருட்கள், டாய்ஸ் பொருட்கள், கண்கவர் பொருட்கள், கவர்ச்சி பொருட்கள் இது சம்மந்தப்பட்ட கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். ஆள் வித்வானாக இருப்பீங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், கலைகள் சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கும். கலை சம்மந்தப்பட்டது வாசிக்கிறது. சில பேர் ஃப்ளூட் வாசிப்பாங்க, சில பேர் மிருதங்கம் வாசிப்பாங்க, சில பேர் வீணை வாசிப்பாங்க. இப்படி சம்மந்தப்பட்ட வித்வான்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ரொம்ப பிரியராக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராகுவும் புதனும் இணைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா நேயர்களே? 4ஆம் இடத்துல சுபத்துவம் மாறுது வந்து ஆயகளை 64 கரைச்சி கொடுப்பீங்க. இந்த நிலை வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும். ராகு புதன் இணைவு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? கும்பத்தில் இணைகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். ஜோதிட அறிவு நல்லபடியாக இருக்கும். சரியா? சாஸ்திரம், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அறிவு நல்லாயிருக்கும். பகுத்தறிவு நல்லாயிருக்கும். பேச்சாட்டு நல்லபடியாக இருக்கும். புத்திஸ்தலத்தனமாக இருப்பீங்க. பேசி பழக்கிறவங்க நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை, அப்புறம் வந்து டியூஷன் எடுக்கிறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, எங்கள் போன்ற ஜோதிடர்கள், எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க, டிவியில் பேசுகிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குபேரன் உங்கள் வீடு தேடி வராரு. அவர் நல்லபடியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். குபேரன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், நல்லபடியாக நடக்கும். இப்படி ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொன்னோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன ஆணையிட்டு சொல்கிறேன்னா, ஆணைங்கிறது அன்பு தாங்க. தாய் மேலே ஆணைங்கிறோம். தாய் மேலே ஆணைன்னா என்ன? தாய் மேலே ஆணை. என் தாய் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், பிரியம் வச்சுருக்கிறேன். நான் தாய் மேலே ஆணை விடலாம். தாய் மேலே ஆணை விடும்போது தெய்வத்து மேலே ஆணையிடலாம். ஏன்னா தெய்வம் வந்து தாய்க்கு அடுத்து தான். தாய் தான் மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வம் வந்து 4வது தான் இருக்குது. ஸோ ஒரு மனிதன் தாய் மேலே ஆணையிடுறான்னா எல்லா தெய்வத்து மேலே ஆணையிடலாம். சரியா? அதனால் தெய்வத்தின் மேலே ஆணையிடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அந்த தெய்வத்தை கும்பிடணும், அவ்வளோதான். தெய்வத்தை தினந்தோறும் கும்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆணையிடலாம். இப்போ கோயிலுக்கு பூசாரி வந்து குறி சொல்கிறாரு. அவர் வந்து அவராக சொல்கிறாரு, தெய்வத்தின் சார்பாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறது பழிக்குதோ பழிக்கலையோ, ஆனால் அவர் சொல்கிறாரு, அது நிறைய பேர் கேட்குறாங்க. அவர் அருள் சித்தர் அப்படிங்கிறாங்க, வாக்கு சித்தர் அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா அவருக்கு அந்த கடாட்சியம் இருக்குது. அவர் அந்த அமைப்பில் இருக்கிறாரு, அந்த சொல்கிற இடத்துல இருக்கிறாரு. சரியா? எப்பொருள் யாரார்வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். பட் அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. சரியா நேரில் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன குபேரன் மேலே ஆணைன்னு போடுறீங்க, குபேரன் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறாரா? யாருக்கிட்ட கேட்க மாட்டாருங்க. யாருக்கிட்ட கேட்க மாட்டாங்க. இப்படி நிறைய பேசிட்டு போகலாம், உதாரணம் சொல்லலாம், தேவையில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். தாய் மேலே ஆணைங்கிறோம். தாய்க்கு அடுத்து தான் தெய்வம். அந்த கான்செப்டில் தான் நான் அந்த ஆணையை சொல்கிறேன். ஓகே. இப்போ புதனும் ராகுவும் சேர்ந்து நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பாங்க. ஆள் நல்லா இருப்பீங்க. பேசாமல் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிருவீங்க. எதுலேயும் ஒரு எஃபெக்டிவாக இருக்கீங்க. தொழில்துறை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். எதுலேயும் க்ரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆழ்ந்து ஆலோசனை பண்ணி நல்லா எடுப்பீங்க. வியாபார சிந்தனைகள் இருக்கும். கதை, கட்டுரை, இலக்கியம் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். படைப்பாளிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து குரு பார்வையிலே வராங்க. குரு பார்வையில் வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஆன்மீக பற்று இருக்கும். குறிப்பாக வைஷ்ணவ பற்று இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க. ராகு, புதன், சுக்கிரன் சேர்ந்து நல்ல பற்றை கொடுப்பாங்க. மாசி மாதம் சூரியன் அங்கே போயிடுவார். பிப்ரவரி 16ஆம் தேதி அவர் அங்கே போயிடுவார். கிரகணம் அடைவார்.
உங்கள் ராசிக்கு 10 குடைவன் வந்து பிப்ரவரி 17, 18 கிரகணம் அடைவார். அந்த 2 நாள் மட்டும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். சூரிய கிரகணம், ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் இந்த 2026 முதல் நடக்குது. இந்தியாவில் தெரியாது, பட் அதோட எஃபெக்ட் இருக்குது. அந்த சம்பவம் நடக்க ஆனால் இந்தியாவில் தெரியாது. அதுக்கு நான் வேணால் தனியாக வீடியோ போடுறேன். பட் வந்து குரு பார்வைக்கு வரதுனால இது நல்லாயிருக்கும். சரியா, வைஷ்ணவ வழிபாடு நல்லாயிருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும், அரசியல் துறையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். அரசியலில் மந்திரிக்கு பிஏவாக இருக்கிறவங்க, மந்திரி சபையில் இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு சுக்கிரன் நினைவு 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். ஏன்னா ராகு சுக்கிரன் நினைவு வந்து கொஞ்சம் காம இச்சைகளை தூண்டிவிடும். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம் தான், ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, தாம்பத்திய விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பிறருடைய விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும், எல்லாம் மீறக்கூடாது. ஜனன ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு இந்நேரம் கூடுதலாக இருக்கும். அதுபோக சுக்கிர திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தாக்கம் இருக்கும். இந்நேரம் விருச்சிக ராசியில் சுக்கிர திசை நடக்கும். விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். ராகு புத்தி நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, ஏன்னா சுக்கிர திசையில் ராகு புத்தி வந்து கொஞ்சம் கிளறி விடும், வீரியத்தை கிளறி விடும், காமச்சிகள் அதிகமாக இருக்கும், விரகதாபங்கள் அதிகமாக இருக்கும், தடம் மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. சரியா, அதனால் என்ன ஆகும், உடல்நலம் பாதிக்கப்படும். ஏன்னா 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம், உடல்நலம் பாதிக்கப்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும், இலைமறைக்காய் தான் சொல்ல முடியும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சரியா நேரில் எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாது. சில பேருக்கு சரியில்லாமல் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் பாவப்பட்டு இருந்தாங்கன்னா பாவப்பட்டு இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. ராகு சுக்கிரன் சனி பார்வைக்கு வந்துட்டாங்க, ராகு சுக்கிரன் செவ்வாய் பார்வைக்கு வந்துட்டாங்க, ராகு சுக்கிரன் சனி இணைவு, ராகு சுக்கிரன் செவ்வாய் இணைவு, ராகு சுக்கிரன் சூரியன் இணைவு. சரியா, இப்படி இந்த பாவகிரகங்களோடு இணைச்சிட்டாங்கன்னா ராகு சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. சுக்கிரன் கெட்டு போயிடுவார். இப்போ ஒரு ராசி கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து விருச்சிக ராசி ரிஷப லக்கணம்னு வச்சுக்கிறோம். ராசி லக்கணம் சமசத்துவமாக இருக்கும். லக்கணத்திலேயே ராகு சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, ஆட்சி பெற்ற சுக்கிரன் தான், ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடுவார். 2ஆம் இடத்துல இருக்கிறார் வச்சுக்கோங்க, 2ஆம் இடத்துல மிதுனத்தில் ஸ்தான பலம் பெறுவார். ராகு சுக்கிரன் சூரியன் வந்துட்டால் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல குடும்பம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ராகு சுக்கிரன் செவ்வாய் இருந்தாலும் குடும்பம் கெட்டு போச்சு. அங்கே பிருகுமங்கல யோகம் வந்தாலுமே குடும்பத்தில் நல்லா இருக்காது, குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கும். சரியா, ரிஷப லக்கணத்துக்கு 7 கூடிய 2ஆம் இடத்துல இருக்கனால கணவன் மனைவி விஷயத்தில் கணவன் கூட சேர்ந்து குடும்ப நடத்தத்தில் பிரச்சனை வந்துடும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வரும். அதனால் ராகு சுக்கிரன் நினைவு சில பேருக்கு நல்லா இருக்காது, கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த வழிபாடு பண்ண சொல்கிறேன். இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த வெண்கடுகு, பச்சை கற்பூரம், அந்த ஏலக்காய் வச்சு அந்த பரிகாரம் பண்ணிடுங்க. ஆமாம் சார், நீ சொல்லிட்டேன் சார், மஞ்சள் துணியை போட்டு கட்டி மூடி வச்சுட்டு அது எவ்வளோ நாள் வச்சுருக்கணும்னா 6 மாதம் வச்சுருக்கணும். நீங்கள் இந்த தை மாதம் வச்சிங்கன்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை, வையாசி, ஆணி மாதம் எடுத்து அதை மாற்றிடலாம். அந்த வெண்கடுகு, ஏலக்காய், அந்த பச்சை கற்பூரம் காற்றுல எவாபரேட் ஆகிருக்கும், பச்சை கற்பூரம் இருக்காது, வெண்கடுகு ஏலக்காய் இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணலாம், மரத்துக்கு அடியில் போட்டலாம். வேப்ப மரம், ஆலமரம், புங்க மரம், அரச மரத்துக்கு அடியில் போட்டலாம். இல்லைனா ஓடுறல தண்ணியில் போட்டலாம், இல்லைனா வயல்வெளியில் போட்டலாம். கால் மீதி படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் செய்யலாம். அதுக்கு எந்த நாள் வரும்னா இப்போ நான் சொல்கிறேன், அதை செய்யலாம். இது ஒரு 6 மாதத்துக்கு இதை செஞ்சுக்கிற மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். ஆனால் ஜனன ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் கெட்டு போனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அவங்க அந்த பரிகாரம் பண்ணிட்டீங்கிற மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் ராகு சுக்கிரனும் இப்போ சுபத்துவமாக இருக்கிறாங்க. ஏன்னா புதன் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, எதையும் யோசிப்பீங்க, அறிவுக்கு வேலை கொடுப்பீங்க. அதனால் ஓரளவு சுபத்துவமாக தான் இருக்கிறனால கலைத்துறை நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும், கலைஞர்கள் நல்லா இருப்பாருங்க, உங்கள் தோட்டம் நல்லாயிருக்கும், ஆள் அட்ராக்டிவாக இருப்பீங்க, நல்லா மேக்கப் போடுவீங்க, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு இது இருக்கும், உங்களுடைய உடல் வாகலை வந்து ஒரு கவர்ச்சி இருக்கும். சரியா, கவர்ச்சி இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மிக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது குறிப்பாக வந்து விருச்சிக ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அந்த கவர்ச்சி வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது குறிப்பாக மகர, கும்ப, கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசியில் சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. சரியா, இந்த லக்கணத்தில் பிறக்கிறது கொடுத்து வைக்கணும். மகர லக்கணம், கும்ப லக்கணம், விருச்சிக, கன்னியா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி போது நல்லவர வருவார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதுதான் காம்பினேஷனுங்கிறது. விருச்சிக ராசியில் வந்து மகர, கும்ப, கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்க நல்லா இருப்பாங்கங்க. சரியா, ஒருபடி தூக்கலாக இருக்கும். ஏன்னா மகரத்துக்கு வந்து 11ஆம் இடம் வரும், கும்பத்துக்கு வந்து 10ஆம் இடம் வரும். நல்ல அமைப்பு. ஒரு கேந்திர லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பார், கன்னியா லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பார். 11 கூட 3ஆம் இடத்துல இருக்கனால நல்ல ஆள் ஃபோர்ஸாக இருப்பீங்க, எந்த ஒரு காலத்திலுமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. நான் ஒரு வீடியோ போடுறேன்,
விருச்சிக ராசிக்கு எந்த லக்கணத்தில் பிறந்தால் எப்படி பலன்கள் கிடைக்கும், அந்த லக்கண ரீதியாக அசுபர்கள் சுபர்கள் யோகர் பாவர் எப்படி இருந்தால் எந்த பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறேன். அவங்களுக்கு சுக்கிர திசை எப்படி இருக்கும்? இப்போ இந்த சுக்கிர திசை வந்து முக்கியமான திசை. விருச்சிக ராசியில் மத்தியம வயசில் இருக்கிறவங்க வரும். ஒரு 35 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே வந்துடும். சரியா? விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்துக்கு. கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை கொஞ்சம் முன்னாடி வந்துடும். அனுச நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்துடும். விசாக நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்துடும். சரியா? விசாக நட்சத்திரத்துக்கு வந்து சனி திசை முடிஞ்ச உடனே புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை. விசாக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். அனுச நட்சத்திரத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்துடும். கேட்ட நட்சத்திரத்துக்கு சீக்கிரம் வந்துடும். புதன் திசை முடிஞ்சு கேது திசை, சுக்கிர திசை கொஞ்சம் 30 வயசுக்குள்ளே வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க. சுக்கிர திசை மட்டும் அவங்களுக்கு ஸ்டெபிள் ஆயிடணும். அந்த 20 வருஷம் வந்து அவங்களுக்கு பொக்கிஷமாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், வாழ்நாளில் செட்டில்மெண்ட் ஆயிடுவாங்க. இப்போ புதன் திசையில் பிறக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் இருக்குது. கேட்ட 2ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் இருக்கும் புதன் திசை. அடுத்து ஒரு 7 வருஷம் கேது திசை, 8 7 15. அங்கிட்டு ஒரு 20 வருஷம் சுக்கிர திசை வரும். 35 வயசு காலேஜில் படித்து கல்யாணம் ஆகி பிள்ளை பக்கத்துக்குள்ளே அந்த சுக்கிர திசை முடிஞ்சிடும். சூப்பராக இருக்கும். 35 வயசுக்குள்ளே நல்ல வேலை, திருமணம், குழந்தைகள் பட்டு அடுத்து சூரிய திசை வரும். நீங்கள் அந்நேரம் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும்னா சிம்ம லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை சூப்பராக இருக்கும். ஸோ இதிலெல்லாம் நிறைய காம்பினேஷன் இருக்குது. இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சரியா? கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும். பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை 10 6 16 7 23 வருஷம் நல்லாயிருக்கும். 35 வயசுலேருந்து 23 58 ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் நல்லாயிருக்கும். மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம், கடக லக்கணம், தனுசு லக்கணம் இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசைக்கு பின்னாடி வருகிற சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். இவ்வளோதாங்க ஜோதிடம். இது யாரும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சரியா? எல்லாம் அப்படி அதை செய்யி இதை செய்யி நானும் சொல்கிறேன், பரிகாரம்லாம் சொல்லத்தான் செய்கிறேன். ஆனால் நான் வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாட சொல்லுவேன். இதுதான் முக்கியம். இப்போ விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரத்துக்குமே வந்து 3 நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்குமே வந்து தசாபுத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் வரும். அந்த தசாபுத்தி வந்து லக்கண ரீதியாக தான் நடக்கும். இப்போ சுக்கிர திசை நடக்கிறவங்க வந்து நான் சொன்ன 6 லக்கணத்தில் பிறந்திருக்கணும். குறிப்பாக மகர, கும்ப, கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை கொட்டுன்னு கொட்டும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், மேச லக்கணத்தில் பிறந்திருக்கேன்னா நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுக்கும். கடக லக்கணத்தில் பிறந்திருக்கேன், சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கேன்னா அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. தனுசு லக்கணத்தில் பிறந்திருந்தேன்னா சுருட்டிடும். தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் சுக்கிர திசை நல்லாவே இருக்காது. இந்த விருச்சிக ராசியில் யாராச்சும் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்து இந்த வீடியோ கேட்டுட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் கேட்டவங்களுக்கு சிறப்பான நன்றி. அவங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்காதுங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஆமாம் சார், எனக்கு 40-45 வயசு ஆகுது, அனுச நட்சத்திரத்தில் பிறந்தேன், சுக்கிர திசை நடக்கணும், தனுசு லக்கணம் சரியில்லை சார் அப்படின்னு சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி இருக்காது, பிரச்சனையை கொடுப்பாரு. வம்பு தும்பு வழக்கு, பஞ்சாயத்து, பெண்கள் விஷயத்தில் பஞ்சாயத்து, ஏதோ ஒரு கட்டையை போட்டுட்டு தான் இருப்பார் சுக்கிரன். ஓகே நேர்களே, பலன்கள்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். இதுதான் வேத ஜோதிடம். சரியா? ஓகே. சுக்கிரன் இப்போ வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். தாய் வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும். சரியா? தாய் அன்பு நல்லாயிருக்கும். பேர் போலோடு இருப்பீங்க, தாய்லத்தோடு இருப்பீங்க. புகழும் அந்தஸ்தும் நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போகஜனம் நல்லபடியாக சாப்பிடுவீங்க, வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கிறவங்க, சிற்றுண்டி சாலை வச்சிருக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லாடிங் வச்சிருக்கவங்க நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் நல்லாயிருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டுக்கு நல்லாயிருக்கும். ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிவில் இன்ஜினியர்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டட சம்மந்தப்பட்டவங்க, அழகு சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்படி கலை படைப்பாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுய சம்பாத்தியம் பண்ணுவீங்க. உணவு பண்டம், அது என்னது ஸ்வீட் கடை, லாலா கடை வச்சுருக்கவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்ல வியாபாரமாக இருக்கும். புத்தக தொழில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராகு வந்து ஒரு வேகத்தை குறிக்கிற கிரகம், ஒரு ஸ்பீடாக இருக்கிற கிரகம். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் சம்மந்தப்படுறாரு. அதனால் அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க, ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, அது மாதிரி வேகமாக செய்கிறவங்க, துரிதம் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் நல்லா இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து ஃபுட்டுக்குள்ளவர் தான், சாப்பாடுக்கு வருவார். அதனால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கவங்களாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இப்படி தான் பலன்கள் போகும். இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். வாட்டர் மேபி நல்லா இருக்குங்க. 4ஆம் இடம் வந்து சுகம்படுது. சுகஸ்தானம் வந்து வலுவடையதுனால சுகப்படுவீர்கள், அனைத்து விஷயத்திலும் சுகப்படுவீர்கள். சரியா? இதுக்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படி சொன்ன மாதிரி நீங்கள் நினைத்த நாள் வந்து விட்டது. நல்ல விதமாக இருக்கிறது. புதன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல புதன் இருக்குது, நல்லதான், நச்சுன்னு இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஒரு 70 நாட்கள் இருக்கிறாரு. 70 நாட்கள் இன்பமயமாக தான் இருக்கும். இது சந்தேகம் உண்டா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்து சூரிய கிரகணம் வருது. செவ்வாய் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல பிப்ரவரி 18 வரைக்கும் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்குது, நல்லா தான். அவர் அடுத்து 4ஆம் இடத்துக்கு போவார். 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் சிக்கல் வரும். இருந்தாலும் அங்கே யோகம் இருக்கும். மிருகமங்கல யோகம் வரும்.
நாளுக்குடையவன் வந்து சனி பகவான் வந்து குரு கேந்திரத்தில் இருக்கிறாரு. அடுத்த குரு பயிற்சிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். சரியா, சூப்பராக இருக்கும். 2026 ஜூனுக்கு மேலே மிக சிறப்படைவீர்கள். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. 2026 ஜூனுக்கு மேலே வருகிற பலன்கள் இப்போ இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கும். சரியா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி காற்று அடிக்கும் பார்த்தீங்களா, குளிர் காற்று அடிக்கும். அது மாற்றி இப்போ குளிர் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருப்பீங்க. 2024 25 காட்டிலும் 2026 சிறப்பாக இருக்கும். அந்த நாள் இன்னிய நாள் வந்துருச்சு. நல்லபடியாக இருக்கும். வாழுங்கள். வாழ்த்துக்கள். வடக்கு திசையாம் அதிபதி குபேரன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார், குடும்பத்துக்கு வந்துட்டார். நல்லபடியாக வச்சுக்கோங்க. நான் சொன்ன வழிபாடு பரிகாரத்தை செய்யுங்க. எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த படம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உத்திஷ்ட கணபதி, அந்த குபேர மந்திரம் எதனா வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். வாழ்த்துக்கள் நேரில். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குபேர யோகத்தை கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்கள் பட்டு தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.